சாதாரண அரசியல்வாதிகளுக்கும் அண்ணாமலைக்கும் நடுவுல இந்த மாதிரி ஒரு வேறுபாடு இருக்கிறது தான் அவருடைய மகா மாபெரும் வெற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி தீபிகா, என்னதான் உங்களோட டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்களையும் பார்த்து பேசிடுவோம். அரசியல் கலங்கள்ல மொத்தமா என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு தொகுப்பா உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ். நான் தீபிகா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களை பத்தி பேசியே ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் முடிஞ்சு 12வது நாளாவும் அவங்களுடைய போராட்டங்களை ஸ்டில் ரிப்பன் மாளிகையில தொடர்ந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க எங்களுக்கு என்ன சொன்னீங்க, எங்களுக்கான ஒரு கருத்துன்றது நீங்க ஒண்ணு சொன்னீங்க. நீங்க கண்டிப்பா எங்களுக்கு நிரந்தர பணி அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. இதுபடி நீங்க செஞ்சதை நீங்க சொன்னதை செஞ்சு காமிச்சுதானே ஆகணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஸ்டில் அவங்க போராடிட்டு இருக்காங்க. நேத்து சென்னையில செம்ம மழை, ஆனாலும் அந்த மழையிலும் அவங்க பொருட்படுத்தாம அங்க நின்று பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தை முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியான சதவீதம் தான். சேகர் பாபு தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவனுடைய டீப் அனாலிசிஸ் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அதுல முழுக்க முழுக்க அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயில பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா F-35 அப்படிங்கிற இந்த ஒரு விமானத்தை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா சைட்ல இருந்து. ஸோ இது எந்த பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் டாக்ஸை கொடுத்துட்டு திரும்பவும் 25% எக்ஸ்ட்ரா இன்னொரு டாக்ஸ், மொத்தம் 50% எக்ஸ்ட்ராவா கொடுத்த காரணத்தினால ட்ரம்ப் கிட்ட நீ மட்டும் தான் பண்ணுவியா, நானும் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் எடுத்திருக்கிற மகா மாபெரும் ஆக்ஷன் அப்படிங்கிறது F-35 நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு மறுத்ததுதான். சோ நம்ம கூட எப்பவுமே சப்போர்ட்டா இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு இல்லாம இந்திய நாடுக்கு ரொம்பவே கொஞ்சம் நெருக்கம் காமிச்சிட்டு இருக்கிற ஸ்பெயின் அண்ட் சுவிட்சர்லாந்து, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நாங்களும் F-35 வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. முதல்ல நம்ம கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெயின், அண்ட் அகெயின் ஸ்பெயினும் இந்தியாவும் மறுத்துட்டாங்கன்னா நம்ம மட்டும் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாண்டும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப 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 தலைவலி ரொம்ப அதிகமா தான் ஆயிடுச்சு. என்னடா இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. அண்ட் இதுதான் நடைமுறை. அண்ட் செகண்டா உச்சநீதிமன்றம் தெளிவுபட தெருநாய்கள் எல்லாத்தையுமே அகற்றணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மனிதாபிமானம், நாய்களை வளர்க்குறீங்க, பிராணிகளை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கீங்க. பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த நாய்கள் தெருநாய்கள் கடிக்குது அப்படின்னா மனுஷன் ஒரு வைரஸால தாக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இறப்புக்கு நீங்க பதில் சொல்வீங்களா அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்வியை கேட்டுட்டு 8 வாரங்களுக்குள்ள டெல்லியில டோட்டலா இருக்கிற இந்த தெருநாய்கள் எல்லாத்தையுமே அகற்றணும், வேற எங்கேயாவது ஒரு பிளேஸ்ல நீங்க எடுத்துட்டு போய் போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு நிறைய கண்டனங்கள் ஒரு பக்கம் இருந்து வந்த காரணத்தினால அங்க இருந்த நீதிபதிகளுடைய அமர்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யாராவது இதுக்கு அப்போஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் தெளிவுபட சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரீட்ல போகும்போது, பைக்ல போகும்போதும் நாய்கள் எந்த அளவு ஓடி வருது எல்லாரையும் அட்டாக் பண்ண அப்படிங்கறத பார்க்க முடியுது இல்லையா? ஈவன் அங்க மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா சென்னை போன்ற முக்கியமான இடங்கள்ல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச நாய், நம்ம வளர்க்குற நாயின்றது வேற. நம்ம பைக்ல போறோம், இல்ல கொஞ்சம் நைட்ல எல்லாம் நம்ம வரோம், குழந்தைங்க எல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கும்போது நம்ம பின்னாடியே ஓடி வர்றதும், குடுகுடுன்னு இன் ஸ்பீட்ல போகும்போது ஃபாலோ பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. பயம் கொடுக்குற விஷயமாவும் இருக்கு. சோ தட் இது இங்க மட்டும் வேணாம், டெல்லியில மட்டும் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா, ப்ளீஸ் நீங்க எல்லா இடங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நீங்க கொண்டு வாங்கல அப்படிங்கிற மாதிரி பல பேரும் கேக்குறாங்களா. இந்த திறனாய் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையாவே இருக்கு. நீங்க யார் எங்களுக்கு எகேன்ஸ்டா வந்தாலும் இது பொதுமக்களுடைய நலனின் கருதி தான் நாங்க பண்றோம், நீங்க தேவையில்லாம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறத நீதிபதிகள் தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு போயிடுவோமா. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய காலேஜ்ல என்ன பண்றாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா அண்ணாமலை அவர்கள் போறாரு, எல்லா இடங்களையும் நின்று பேசுறாரு. மக்களுக்கு, மாணவர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப சிறப்பா தெரியும். எங்க யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல எது பேசினா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற போது கொண்டு எல்லாமே தெளிவா தெரியும். சோ இவரை ஒரு காலேஜ்க்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. சோ அவர் அங்க போறாரு. போயிட்டு அவ்வளோ பெரிய மேடையில எல்லாரும் அவர் வரும்போது ஸ்டாண்டிங் அவியேஷன் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, அவருக்கு அவருக்கு ரொம்ப ஹி டிசர்வ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு தேவை, அவருக்கு கிடைக்கணும் அது அப்படின்னு சொல்ற மாதிரி. பொதுவா அரசியல் தலைவர்களுக்கும்
அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு அரசியல்வாதிகள் இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல வரல, பொதுவா எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்களேன், திமுகவை எடுத்துக்கோங்க, அதிமுகவை எடுத்துக்கோங்க, எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க, நான் மீதம் எதுவும் சொல்ல விரும்பல. அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு காலேஜ்குள்ள போறாங்க விடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க ஓகே, ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அங்கேயும் போய் அரசியல் தான் பேசுவாங்க. இந்த கட்சி அப்படி, இந்த கட்சி இப்படி, நான் வந்து எங்களுடைய கட்சி தான் பெருசு, நாங்க மாதிரி யார் உங்களை பாத்துக்கிட்டாங்க, நாங்க இவங்க கூட சமமா உட்கார்ந்து சாப்பிட்டோம், அவங்களுக்கு நாங்க டீ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பெருமையா நடந்த விஷயங்களை நடந்தது மாதிரி அங்கேயும் அரசியல் பேசி தனக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு பாக்குற இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரி அரசியல் களத்துல அண்ணாமலை மட்டும் வேறுபட்டு இருக்கிறாரு. சோ இவரை மட்டும் ஏன் அதிக அளவுல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து எல்லா காலேஜஸும் கூப்பிடுறாங்க, மாணவர்கள்கிட்ட பேசணும் பேச வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் அரசியல் பேசவே மாட்டாரு, பாலிடிக்ஸ் கண்டிப்பா பேச மாட்டாரு. ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ல, லாஸ்ட் பாயிண்ட்ல இப்படி நடக்கும், இப்படி நீங்க வளர்க்கணும், நீங்களும் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, இதுல வந்து என் கட்சி உன் கட்சின்னு அந்த கட்சிகளுடைய பேர் உள்ள வரவே வராது. சோ தட் அவருக்கும் இவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமா இருந்து எல்லா காலேஜஸும் வரும் தலைமுறை, வளர்ற தலைமுறை கன்ஃபார்மா எல்லா விஷயங்களையும் மோட்டிவேஷனோட கத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும் வகையில, ஐயோ அண்ணாமலை எல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும் போது இல்லையே, வராம போயிட்டாரே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களும் பல பேர் இருக்காங்க. அந்த ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, அந்த வீடியோஸை போட நம்மளே பார்க்க போறோம், நம்மளுக்கும் செம்ம எந்துவா இருக்கிற மாதிரியான பல விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்காரு. சோ இதுதான் அரசியல்வாதிகளுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது உண்மை நீங்க நினைச்சீங்கன்னா எஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி, நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்க, அண்ணாமலைக்கு எங்க இருந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியணும்ல. சோ எஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எடப்பாடி அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயத்தை பத்தியும் நான் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பூர் போறாரு, அங்க போயிட்டு இதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து முடியுது, இதுக்கப்புறம் எடப்பாடியார் அப்படிங்கிறவரே இனிமே வந்து இந்த சைட்ல எல்லாம் கிடையவே கிடையாது அப்படி, மொத்தமும் அதிமுக அழிய போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் அதிமுக சும்மா விடுமா என்ன? இவர் என்ன பண்றாரு, நம்ம எடப்பாடியார் வந்து கொதிச்சு பொங்கி எழுந்துட்டு இருக்காரு, நீங்க எப்படி எங்களை பத்தி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டையே, ஒரு பெருசா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டியலையே வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. பிரமாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிடைக்கிறது. 336 கோடி அத்திக்கட வளர்ச்சி திட்டம், 1682 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டம், 948 கோடி பிரமாண்டமான திட்டம். திருப்பூர் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடிநீர் திட்டம், இப்பொழுது 1086 கோடி 4ஆம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து விட்டார். நான் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு போறார். சோ இன்னும் ஃபைனலா போட்டாரு பாருங்க ஒரு பிட்டு, நான் பெத்த பிள்ளைக்கு நீங்க பேர் வைப்பீங்களா அப்படின்னு. அப்சல்யூட்லி அதிமுகவுடைய அரசாங்கம் அங்க இருக்கும்போது, எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது நாங்க இவ்வளவு கோடியில இவ்வளவு விஷயங்களை நிகழ்பட செஞ்சிருக்கோம். பட் திருப்பூர் மக்களுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படிங்கிற கேள்வியோட இந்த பட்டியலை வெளியிட்டு ஒரு ப்ரூஃபாவும் அவர் நிறைய காமிச்சிட்டு இருக்காரு. சரி, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். இதுல நீங்க எந்த விஷயம் பக்காவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.